இந்தியாவில் ரீசெண்டாக நிறைய குழந்தைங்க காஃப் சிரப் குடிச்சு இறந்துட்டாங்கிறத பார்த்தோம். அதுலேருந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பேனிக் மோடுக்கு போயிட்டாங்க. இப்போ காஃப் பெட்டரா இல்லை காஃப் சிரப் பெட்டராங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் குழந்தைங்க நுரையீரல் டாக்டர் தங்கராஜ். ஃபஸ்ட்டு நம்ம காஃப் சிரப்பில் என்ன காம்போசிஷனுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் அந்த மருந்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக நம்ம காஃப் சிரப்பில் என்ன காம்போசிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மியூகோலைட்டிக்ஸ் அப்படின்னா சளியை உடச்சி இலகாக்கி வெளியே கொண்டு வரக்கூடிய மெடிசன்ஸ். இன்னொரு காம்போசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ரசன்ஸ், பிரெயின்லேருந்து வரக்கூடிய காஃப் ரிசெப்டார் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணக்கூடிய. இது ரெண்டு தான் மேஜர் காம்பனன்ட்ஸ். பட் சில நேரங்களில் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய மெடிசன்ஸ்னால அடிஷ்னல் இஷ்யூஸ் வரலாம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பேராசிட்டமால், அதாவது ஜுரத்துக்கு கூடிய மெடிசன். இப்போ இந்த மாதிரி மெடிசன்ஸ்கள் நிறையா இருக்கும்போது ஒவ்வொரு மெடிசனில் எந்த மெடிசனில் ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. ரெண்டாவது, மற்ற மெடிசன்ஸ் இருக்கும்போது அடிஷ்னலாக மெடிசன்ஸ் கொடுக்கும்போது டோஸ் அதிகமாகி அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷனை செக் பண்ணுங்கள். டபுள் டோஸ் பண்ணுறீங்க என்ஷூர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் கேட்குற இன்னொரு காமனான கொஸ்டின், என் குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சார் இரும்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஹெல்த்தியான கிட்ஸ் ஒரு நாளைக்கு 10 to 30 டைம்ஸ் ஈஸியாக இரும்பலாங்க. பட் இரும்பும்போது குழந்தைங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆனாலோ, இல்லை கண்டினியூஸாக காஃப் பண்ணி வாமிட் பண்ணிட்டே இருந்தாலோ, இல்லை ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணாலோ, இல்லை செஸ்ட் அங்கங்கே உள்வாங்கினாலோ உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை காட்டணுங்க. ஸோ காஃப் சிரப்போட காஃபே மேலுங்க.